நான் அருண். ஒரு அமானுஷ்யமான திருவிழாவை பத்தி கேள்விப்பட்டேன். அங்கதான் நான் இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ராஜகிரி தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கு. ராஜகிரி தர்காவுல ஏதோ விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. ஜீவசமாதி ஆகிவிட்ட மகான்களுக்காக நடக்கிற இந்த சந்தனக்கூடி விழாவுல ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் நடக்கும். குருவாளால உடம்புல குத்துறது, 3 அடி நீளமுள்ள கம்பிய நெஞ்சில குத்துறது, இப்படி உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் நடக்கும். ஆனா இதுல நம்ப முடியாத உண்மை என்னன்னா, குருவாளால வயிற்றுல குத்தும் போதும் 3 அடி நீளமுள்ள கம்பிய நெஞ்சில குத்தும் போதும் ஒரு துளி ரத்தம் கூட வராது. இத பத்தி சந்தேகப்பட்டு நான் கேட்கும் போதெல்லாம் நேர்லயே பார்க்கத்தானே போறீங்கன்னு என்ன சமாதானப்படுத்தினாங்க. நானும் அந்த பயங்கரமான நிகழ்வுகளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன். அப்துல் ஹலீம் குரு பரம்பரையை சேர்ந்தவர். அப்துல் ஹலீம் அவர்கள் வீட்டிலிருந்து தான் விழா ஆரம்பிச்சது. இவர் ஆசீர்வதிச்ச பிறகுதான் இங்க எல்லா செயல்களும் நடக்கும். அப்துல் ஹலீம் தலைமையில எல்லாரும் தர்காவுக்கு கிளம்பினாங்க. வர வழியில சிலர் தீப்பந்தத்தை சுத்தினாங்க. தர்காவுக்குள்ள ஆட்டம் பாட்டத்தோட வந்தாங்க. இந்த ராஜகிரி தர்காவுல அடக்கமாய் இருக்கிற மகான்கள் நூர் லாஷா மற்றும் ஜோஹர் லாஷா கடவுள் பணிக்காக ஏமன் நாட்டுல இருந்து இங்க வந்து தங்களை அர்ப்பணிச்சு இங்கே அடக்கமாயிருக்காங்க. இவங்களோட வழிவந்த பரம்பரையை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு சில ஆச்சரியமான விஷயங்களை இங்கே செய்ய போறாங்க. மகான்கள் அடங்கி இருக்கிற சமாதிகளை வழிபட்டாங்க. மூத்த குருமார்கள் சந்தனத்தை கரைச்சு கொடியில தடவினாங்க. கொடிய தர்காவின் ஒரு பகுதியில இருந்த கம்பத்துல ஏத்துனாங்க. மகான்களின் சமாதியில சந்தனத்தை பூசினாங்க. பாட்டெல்லாம் பாடி வேண்டிக்கிட்டாங்க. நான் எதிர்பார்த்த அந்த நேரம் வந்துடுச்சு. குருவாளால உடம்புல குத்திக்க போறாங்க. 3 அடி நீளமுள்ள கம்பிய நெஞ்சில குத்திக்க போறாங்க. அதை நேரடியா நான் பார்க்க போறேன். எனக்குள்ள ஆவல் அதிகமாயிட்டே இருந்தது. குருவானவர்கள் முன் வரிசையில உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. எனக்கும் வெள்ளை துணிய தலையில கட்டிவிட்டாங்க. நானும் அங்க உட்கார்ந்துகிட்டு நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிக்க போறேன். பட்டு துணிய ஒருத்தர் விரிச்சாரு. வெவ்வேறு நீளங்கள்ல கூரிய கம்பிகளை வச்சாங்க. குருவாள வச்சாங்க. இந்த குருவாளால தான் லியாக்கத் அலி கான் தன்னோட வயிற்றுல குத்திக்க போறாங்க. பாடல்களை பாட ஆரம்பிச்சாங்க. பாட பாட எல்லோருக்குள்ளேயும் உற்சாகம் வந்தது.
அப்துல் ஹலீம் அப்புறம் இருக்கிற குருமார்கள் முன் வரிசையில உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. பாடல்களை உச்ச வேகத்துல பாடிக்கிட்டு இருந்தாங்க. லியாக்கத் அலி கான் ஒரு கூர்மையான கம்பியோட எழுந்தாரு. குருமார்கள் கிட்ட நீட்ட அவங்களும் அதை தொட்டு ஆசீர்வதிச்சாங்க. இசையும் வேகம் எடுத்தது. ஒல்லியான உருவத்துல இருந்த ஒருத்தரை கூப்பிட்டாரு லியாக்கத் அலி கான். அவர் கைய புடிச்சு பார்த்தாரு. சதை பகுதியை புடிச்சு சரக்குன்னு ஒரே குத்தா குத்துனாரு. கம்பியோட மறுமுனை வெளியே வந்தது. வெளியே வந்த முனையில 50 ரூபாய் நோட்டை குத்தி வச்சாங்க. கம்பி குத்தின கைய எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் கம்பிய உருவிட்டாங்க. இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கு அடிப்படையே ஆன்மீக பயிற்சி தான். ஒரு குரு கிட்ட சேர்ந்து அவருக்கு பணிவிட செய்யணும். கடவுள் பணிக்காக தான் வாழ்நாள அர்ப்பணிக்கணும். குருவானவர் தான் இந்த உலகத்தை விட்டு மறையறதுக்கு முன்னாடி சில மந்திரங்களை சொல்லித் தருவாரு. அந்த மந்திரங்கள் மிக வலிமையானது. அந்த மந்திரங்கள் மூலமா தான் இப்படி அற்புதங்கள் நடக்குதுன்னு இவங்க பேசுனதை கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஆச்சரியம் நடக்க ஆரம்பிச்சது. லியாக்கத் இன்னொருவருக்கு வாய் வழியா கம்பிய குத்துனாரு. அது கீழ்த்தாட வழியா நீட்டிக்கிட்டு இருந்தது. அதிலையும் ரூபா நோட்டை குத்தி வச்சாங்க. வரிசையா ஒவ்வொரு ஆச்சரியமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல பாட்டு பாடுறதும் இசைக்கிறதும் எதுக்குன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. இப்போ இந்த அற்புதம் செஞ்சு காமிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடி ஏதோ பண்ணீங்க. அந்த மாதிரி பாட்டு பாடி ஒரு பரவச நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செய்ய முடியும். இந்த மாதிரி பாட்டு பாடி அப்படி அவங்க கடவுளை கூப்பிட்டு புகழ்ந்து அவங்களுடைய மனசு சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிற்பாடு மக்களையும் கூட்டத்தையும் சேர்த்து இந்த மாதிரி செய்து காட்டுவது ஒரு அற்புதம். இசைக்கை படிக்கும்போது எல்லாருமே அந்த இசைக்கு அடிமையாகிடுவாங்க. அதான் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துடும். அந்த இசையை வச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம செஞ்சு காட்டுறது. பக்கத்துல இருந்த என்னை கூப்பிட்டாரு லியாக்கத் அலி கான். கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல என்னோட கன்னத்துல கம்பி எடுத்து குத்திட்டாரு. இங்க நடக்கிற நிகழ்வுகளை ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு வலிக்குமா, ரத்தம் வருமானு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டதால என்ன கூப்பிட்டு குத்திட்டாரோன்னு தோணுச்சு. எனக்கு குத்தி விட்ட கம்பியை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல குத்தின சுவடே தெரியல. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இங்கே நடக்கிற சந்தனக்கூடு திருவிழாவில் நானும் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வந்தேன். இங்கே நடந்த ராத்திப்பூன்னு சொல்கிற அந்த கூட்டத்தோட நானும் அவங்க கூடயே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினாங்க. இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டப்போ இறைவனோட அருள் இருந்தால் எல்லாமே பண்ணலாம், நம்பிக்கையோடு இருந்தால் பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த விஷயத்தில் அங்கே எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி பண்ணி காமிச்சாங்க. அவங்க வச்சுருக்க அந்த கம்பியில் என்னோடய வாயில் குத்தி விட்டாங்க. எனக்கு சுத்தமாகவே வலியே தெரியல. நான் ரொம்ப வலிக்கும், ரத்தம் வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு நேரடியாக பண்ணும்பொழுது கூட அந்த வலியும் தெரியல, ரத்தமே வரல. இது மந்திரம் இல்லை,
மாயம் இல்லை, கண்கட்டி வித்தெல்லாம் கிடையாது, நேருக்கு நேர். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. லியாக்கத் அலி கான் 2 குருவாளை எடுத்தாரு. குரு அப்துல் ஹலீம் உள்பட எல்லார்கிட்டையும் ஆசைய வாங்கிக்கிட்டாரு. குரு அப்துல் ஹலீம் அவர்கள் லியாக்கத் அலி கானோட சேர்ந்து நடனம் ஆடினாரு. லியாக்கத் குருவாள வயித்துல குத்துறதுக்கு தயாரானாரு. இசை வேகம் எடுக்க குருவாள வயித்துல குத்திக்கிட்டாரு. நான் மிரண்டு போயிட்டேன். தேங்காயை எடுத்து குருவாள்ல ஓங்கி அடிச்சாரு. குருவாள் வயிற்று பகுதியில எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஒரு குண்டூசி குத்துனா கூட ரத்தம் குபீர்னு எட்டி பார்க்கும். ஆனா இவ்வளவு பெரிய குருவாள் வயிற்றுல குத்துன போதும் ஒரு சொட்டு ரத்தம் கூட வராதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு காரணம் என்னங்கிற விட எனக்கு கிடைச்சிருச்சு. குரு சொல்லி கொடுக்கிற மூல மந்திரம் தான் இதுக்கு காரணம். உள்ள அற்புதம் செய்யும் பொழுது கத்தியை வச்சு கிழிச்சுக்கிட்டாங்க. ரத்தமே வரலையே, ரத்தமே வராது. அதுக்கு மூல மந்திரம் இருக்குது. மூல மந்திரம் சொல்லுவாங்க, அந்த குரு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ சொல்லும்போது இந்த பிளட் ஃபோன் வெளியே வராது, பிளட் வெளியே வராது. ரொம்ப வியப்பம், மனுஷனுக்கு வியப்பமாக இருக்கும். அது பெரிய அற்புதங்கள். அடுத்ததா ஒருத்தர் நடனம் ஆடிக்கிட்டே கம்பிகளை குத்துறதுக்கு தயாரானாரு. முட்டிக்கால் போட்டு முதல்ல நாக்குல கம்பிய குத்துனாரு. அதுக்கப்புறம் இடது கன்னத்துல குத்துனாரு. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மிரட்சியா இருந்தது. பாக்குறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட பயங்கரம் தேவதானான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. இந்த கடவுளை நம்பி இந்த கலீஃபாக்கள் இந்த மாதிரி கம்பியை வச்சு தன்னை மற்றவங்களை மிரட்சி அடைகிற அளவுக்கு பயங்கரமான விஷயம். இது ஒன்றும் பயங்கரம் இல்லைங்க ஐயா. இது ஐயா, இது மனிதனுக்கு இது சாதாரண இது. கடவுளுக்கு தான் அது ஒரு சாதாரண இது. கடவுள் ஒரு மனிதனை படைக்கிறது தான், ஒரு மனிதனை இறக்க வைக்கிறது. குழந்தை பிள்ளை களைஞ்சட்டி வழியில் தெரியுமா, அறியாத பிள்ளை விளையாடுறது தெரியுமா, அதேமாரிங்கும் போது அந்த ஐக்கியத்துக்கு கடவுள் ஒருத்தவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குறாரு. எல்லாரும் பிகாம் படிச்சிட முடியாது, எல்லாரும் ஒர்க்கிங் பண்ணிட முடியாது, எல்லாரும் பிகாம் படிச்சுட்டு மேனேஜராக வந்துட முடியாது. கடவுளுடைய அணுக்கிரகம் தலையில் என்ன எழுதியிருக்காது அதான். இந்த உலகத்தில் எத்தனை வயசுக்கு இருப்பான் இந்த மனிதன், எவ்வளோ நாளும் இருப்பான், எத்தனை இரவு இருப்பான், எத்தனை பகல் இருப்பான், எத்தனை வேளை சாப்பாடு இருப்பான், அவன் படுக்கக்கூடிய இடம், உறங்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடம், அவன் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம், அவனுக்கு மணி மாதம் சாலரி எவ்வளவு, இது அனைத்தும் கணக்கு பண்ணி தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வரான். குர்ஜ் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. பார்க்கவே பயமா இருந்தது.
அத தலையில வச்சு சுத்தினாரு. ஆவேசம் வந்து குதிச்சவரு தான் கன்னத்துல அத குத்திக்கிட்டாரு. அப்புறம் நாக்களையும் குத்தினாரு. சட்டைய கழட்டிட்டு குர்ஜ தான் நெஞ்சில குத்திக்கிட்டாரு. குர்ஜி மேல தேங்காய வச்சு ஓங்கி அடிச்சாரு. அவர் அடிச்ச வேகத்துல சதை கிழிஞ்சிருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. இது ஆன்மீக பயிற்சியால வந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதையெல்லாம் எதுக்காக செய்யணும், என்ன மாற்றத்தை கொண்டு வர இதையெல்லாம் செய்யணும்னு எனக்குள்ள வந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. தன்னையே தன்னுடைய உடம்பில இந்த மாதிரி உள்ள சில பொருளை கத்தி, கோடாலி, அருவா, இந்த மாதிரி நாங்கள் குத்திக்கிற கம்பி, இந்த மாதிரிலாம் செஞ்சு எங்கள் உடம்புக்குள்ளே தான் நாங்கள் காட்டுவோம். இது மந்திரம் இல்லை, மாயம் இல்லை. இதை விட ஒன்றும் வேலைகள்லாம் கிடையாது, கண்கட்டி வித்தெல்லாம் கிடையாது. நேருக்கு நேர் நாங்கள் சொல்லிடுவோம். யாருக்காவது சந்தேகமாக தான் வந்து பாருங்க. நாங்கள் ஒன்றும் பொய் வேலை காக்கல. இது வயிற்றுக்காக நாங்கள் குடும்பம் செய்யலை, வயிறு வளர்ப்பதற்காக இது ஒரு தொழிலாக நாங்கள் செய்யலை. இது அவுலியாக்களுடைய பாரம்பரியத்தில் நாங்களாம் வந்தோமே. ஆனால் நாங்கள் 6-7 தலைமுறை இந்த அவுலியாக்களுடைய பாரம்பரியத்தில் வரோம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. காவி துணிய தலைக்கு மேல பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தீப்பந்தத்தை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு லியாக்கத் அலி கான். ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சாரு. தீப்பந்தத்தால துணிய அழுத்தி சுத்தினாரு. பத்தி எரிய வேண்டிய துணி அப்படியே இருந்தது. எனக்கு மந்திரத்தோட வலிமை புரிஞ்சுது. லியாக்கத் 3 அடி நீளமுள்ள கம்பிய தன்னோட நெஞ்சில குத்துறதுக்கு தயாரானாரு. எனக்கு பயம் வந்தது. பெண்களும் குழந்தைகளும் பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவரோட முதுகு பகுதியை துணியால மூடினாங்க. இதுல ஏதாவது விபரீதம் ஏற்பட்டா அது அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இது வெறுமனே வேடிக்கை காட்டுற நிகழ்ச்சி இல்ல, மகான்களின் சக்திய, மகான்களின் வழி வந்தவங்களோட ஆன்மீக பயிற்சியை நிரூபிக்கும் நேரம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். குரு அப்துல் ஹலீம் கம்பிய புடிச்சுக்கிட்டாரு. லியாக்கத் அலி கான் நெஞ்சு வழியா கம்பிய கொஞ்சம் கொஞ்சமா இறக்குனாரு. கம்பி முதுகு வழியா வெளியே வந்தது. எல்லாரும் பயத்துல இருந்தாங்க. லியாக்கத் அலி கான் உடம்புல கம்பி எந்தெந்த பாகங்களை குத்தி வெளியே வந்திருக்கும்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். எனக்குள்ள படபடப்பு அதிகமாகி பயம் வந்தது. என் கற்பனைய நான் அடக்கிக்கிட்டேன். முதுகு பகுதியில நீட்டிக்கிட்டு இருந்த கம்பிய வெளியே எடுத்தாங்க. லியாக்கத் அலி கானுக்கு எதுவும் ஆகல.
எனக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டேன். நான் லியாக்கத் அலிகான தனியா கூட்டிட்டு வந்து அவரோட பேசினேன். கம்பி குத்தன இடத்தையும் பார்த்தேன். ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். துளி கூட காயமோ ரத்தமோ அதுல இல்லவே இல்லை. கழுத்துல குத்தி இந்த பக்கம் எடுத்தீங்க, சரிங்க. அது உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? வலிக்கவே வலிக்காதுங்க. காயம் கூட உங்களுக்கு ஒண்ணு வரல கூட இருக்காது. குத்துன தழும்பு கூட பார்க்க முடியாது. சரிங்க. இந்த கழுத்துல தானே பார்க்கலாமா? பார்க்கலாம் பாருங்க. இங்க தானே இது ஆமா, பண்ணீங்க. அங்க இருக்குங்களா? அந்த தழும்பு கூட தழும்பு வராதுங்க. கூட இருக்காது. சரிங்க. அந்த கம்பியில என்னையா இருக்கு? இறைவனை நினைச்சு போடுறது தானே? அதான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பாட்ட முட்டை தலைமுறையா செஞ்சு வச்சிருந்ததை நாங்கள் அதை உபயோகிச்சுக்கிட்டே வரோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களோ அது தெரியாது. அதை நாங்கள் அந்த கம்பியை உபயோகிச்சுக்கிட்டே வரோம். நாங்கள் தீட்ட மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். எனக்கு போய் சுத்தமாக எங்கள் முர்சத பேரை சொல்லி குத்திடுவோம். எங்கள் உஸ்தாத பேரை சொல்லி குத்திக்குவோம், திருப்பி கட்டிடுவோம். அதுதான் எங்கள்கிட்ட வேலையோட, வேறு எதுவுமே கிடையாது எங்கள்கிட்ட. ஏன்னா யார் வேணாலும் அந்த கம்பியை டெஸ்ட் பண்ணலாம், எங்கே வேணால் டெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் அந்த பிரச்சனை ஒன்றும் கண் கட்டி விற்றே மறந்துடுமோ கிடையாது. தாராளமாக பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். நாங்கள் ஒன்றும் தனியாக வீட்டில் வச்சு செய்யலை, பப்ளிக்காக தான் செய்கிறோம். லியாக்கத் அலிகான் எனக்கு கம்பியை குத்தி விட்ட இடத்துலையும் காயமோ ரத்த கசிவோ வலியோ எதுவுமே இல்லை. எனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு அற்புதங்கள் நடத்தி காட்டின யார் உடம்புலையும் ரத்த கசிவோ காயமோ இல்லை. இங்க இருக்கிற மகான்களின் சக்தியால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விபரீதமான முயற்சிகளை நீங்க பண்ணி பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தா தான் முடியும். மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். போன பிறவியில் நான் யார்? நான் வந்து முப்பிரியை வந்து மனிதனாக பிறக்க நான் வந்து வேற ஒரு உலகத்தில் இருந்தேன். முற்பிறவியை கண்டுபிடிக்கும் புத்த துறவியுடன் ஓர் அமானுஷ்ய அனுபவம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க.